டைட்டில் வின்னர் பாத்தீங்கன்னா திவ்யா கொடுத்துருக்காங்க, அது எப்படி பாக்குறீங்க? அது நாங்கள் தப்பாக தான் பார்க்குறோம். சபரி தான் வந்திருக்கணும். இல்லை பிடிக்கல, அவங்க வந்தது பிடிக்கல. அவங்களும் அதிகமாக கத்துனாங்களே தவிர அவங்க ஒன்றும் பண்ணல. அது வேண்டாம், சபரிக்கு கொடுத்துருக்கலாம். ஓகே, பட் எனக்கு தெரிஞ்சு சபரிக்கிட்டே இருந்தால் பெஸ்ட்டாக வந்திருக்கும். எல்லாத்துலேயுமே வின்னிங் கேம்லேயும் சரி எல்லாத்துலேயுமே நல்லா இருக்காங்க இல்லையா. அது சபரிக்கு வரணும்னு நாங்கள் ஆசைப்பட்டோம், ஆனால் அது வந்து திவ்யாவுக்கு வந்துடுச்சுங்க. சபரி வருவார் இல்லை கானா வினோத் வருவாருன்னு தான் நாங்கள் ரொம்ப பண்ணோம். ஆனால் கானா வினோத் வரல, கேஷ் எடுத்ததுனால அவர் வர முடியல. இவங்க வந்தது வைக்காலில் வந்ததுனால எங்களுக்கு சபரி வந்திருந்தால் பெஸ்ட்டாக இருந்திருக்கும் தான் நினச்சோம். சபரி வர முடியல. திவ்யா தான் வின் பண்ணுவாங்கன்னு நினச்சது தான். திவ்யா தான் வின் பண்ணுவாங்கன்னு தெரியும், அவங்க தான் வின் பண்ணியிருக்காங்க. நான் வந்து அவங்க தான் வின் பண்ணுவாங்கன்னு நினச்சேன். அந்த மாதிரி அவங்களே வின் பண்ணிட்டாங்க, அதால் சந்தோஷம் தான், நல்லது தான். அது பார்வதிக்கு தான் கொடுக்கணும், அது திவ்யா கொடுத்துட்டாங்க. கிடைக்க வேண்டியதுதான். இல்லை, இது அவ்வளோ சாட்டிஸ்ஃபைட் ஆகலை எங்களுக்கு. திவ்யாக்கும் ஓகே தான் எங்களுக்கு, ஆனால் மனசார சொல்லணும்னா வினோத் தான் வின்னர். அவங்க டைட்டில் வின்னர் ஆனது சந்தோஷம் தான். இந்த 3 பேர் வேற யாரு கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? விக்ரம் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும் நான் யோசிக்கிறேன். அவங்க கொஞ்சம் நல்லா ஆடின மாதிரி தோணுது, அதால் அவங்க வந்திருந்தாங்க நல்லா இருந்திருக்கும். பாரு தான். விக்ரம் ஓகே. சபரி வந்திருக்கலாம், சபரியும் நல்லா கேம் விளையாடினாங்க. வினோத் வந்து அந்த வினோத் அவர் போயிட்டாரு, அவர் தான் எடுக்காத இருந்தால் அவர் தான் வந்திருப்பாரு. ரொம்ப நம்பிக்கையாக இருந்தான், ஏமாத்திட்டாரு. அவர் எடுத்ததுக்கு நாங்கள் தான் ஃபீல் பண்ணோம். அவர் பண்ணாரோ இல்லையோ, எடுக்காமல் இருந்தால் அவர் தான் வின் பண்ணியிருப்பார். கண்டிப்பாக வின் பண்ணியிருப்பார். கானா வினோத் வந்திருப்பாரு, அவர் போவா வந்திருந்தா பணப்பேட்டி எடுத்துன்னு போனா கானா வினோத் வந்திருப்பாரு. வினோத் தான் வின் பண்ணியிருப்பாரு. அவர் தான் வின் பண்ணியிருப்பாரு, அது கன்ஃபார்ம். அவர் தான் வின் பண்ணியிருப்பாரு. அவர் எடுக்காத இருந்தால் அவர் தான் ஃபஸ்ட்டு வின் பண்ணியிருப்பாரு, அது எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆமாம், கண்டிப்பாக வின் பண்ணியிருப்பார். பணப்பேட்டி எடுத்துகிட்டு போயிட்டு அதுக்கு என்ன பண்ணுறது. ஆனால் எங்களுக்கு மக்களுக்கு வின்னர் யாருன்னா வந்து வினோத் தான். அவர் கண்டிப்பாக வின் பண்ணியிருப்பார். கானா வினோத் அண்ணா தான் ஜெயிப்பாருன்னு சொல்லுவோம். அவர் இருந்திருந்தாருன்னா அவர் தான் ஃபர்ஸ்ட் ஜெயிச்சிருப்பாரு. அப்படி வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ரெட் கார்டு கொடுத்தோம் பார்வதி கமருதீன். அது எதுக்குன்னு தான் எனக்கோ தெரியல, வேஸ்ட்டு தான். அவங்க சண்டை தான் போட்டாங்க. கமருதீன் ஓகே தான். அவங்களெல்லாம் உள்ளே சேர்த்தது ரொம்ப தப்புன்னு சொல்கிறேன் நான். ரெட் கார்டு கொடுத்து வந்தது ஆச்சரியமாக தான் இருக்குது. ரெட் கார்டு கொடுத்து உள்ளே வந்திருக்காங்க, அது எப்படி வர வச்சாங்க என்னன்னு தெரியலங்க. அவங்கள எதுலையுமே அலோவ் பண்ண மாட்டாங்க சார். ரெட் கார்டு கொடுத்துட்டு எந்த ஒரு ஃபங்க்ஷன்லேயும் வர மாட்டாங்க. அதை தான் சொல்கிறேன், இதுலையுமே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஆனால் அது இதில் எப்படி விஜய் டிவியில் அலோவ் பண்ணாங்கன்னு தெரியல. வரமாட்டாங்கன்னு தான் எதிர்பார்த்தோம், வந்திருக்காங்க, பரவாயில்ல. எல்லாரும் வரும்போது அவங்களும் வரலாம் இல்லை. அவங்க வந்தால் தான், அது வந்தால் தான் நல்லா இருந்திருக்குல்ல. நாங்களே பார்த்துருக்க மாட்டோம் ஃபைனலாக. ஓகே, நல்லா தான் இருந்துச்சு அவங்க வந்தது. அவங்க வரலனா தான் கஷ்டமாக இருந்திருக்கும், வந்தது நல்லா தான் இருந்துச்சு. பார்வதி அப்போ வந்து தெரியாமல் கேம் இது பண்ணிட்டாங்க. நல்லா தான் கேமில் விளையாடுவாங்க. அவங்க எதுக்கு வந்தாங்க, ஏன் போகிறாங்கன்னா ஒன்றுமே தெரியல. அவங்க வராமல் இருக்கிறது நல்லது. வந்து தேவையில்லாமல் உள்ளே பூந்து எல்லாத்தையும் கலாச்சிக்கின்னு தேவையில்லாத சண்டையை ஏற்றுக்கின்னு. விஜய் சேதுபதி அடுத்த சீசன்லயும் இல்லை, அவர் ரொம்ப பிடிக்கல. நம்ம என்ன இவர் கேட்பாருன்னு நினைக்கிறதெல்லாம் அவர் கேட்க மாட்டேங்கிறாரு. ரொம்ப அவங்களுக்கு சாண்ட்ரா அவங்களுக்கு மட்டும் சப்போர்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு. இவர் தான் வரணும், கமல் தான் வரணும். 200% ஓகே எனக்கு. ஆமாம், பண்ணலாம் சார், பண்ணலாம். அவர் பண்ணலாம். அவர் பேசுகிறதெல்லாம் கரெக்டாக தானே பேசுகிறாரு. தப்பாக இருந்தால் தப்பு நீர், நான் எனக்கு கரெக்ட்னா கரெக்டே நீர். அதுமாதிரி அவர் பண்ணலாம், வச்சு பண்ணலாம். நல்லா தான் இருக்கும். எனக்கு ஓகே இல்லை. விஜய் சேதுபதி வந்து ஒழுங்காக வந்து பேச மாட்டேங்கிறாரோ அப்படின்னு தோணுது. ஓகே இல்லை, கொஞ்சம் பயாஸ்டாக இருக்கிற மாதிரி இருக்கு. விஜய் சேதுபதி வந்து இல்லைண்ணா, கமல் சாரே வரலாம். விஜய் சேதுபதினா எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். மக்கள் செல்வனை போய் யாருக்கு பிடிக்காம இருக்கும். இல்லை, ஓகே, விஜய் சேதுபதி சார் நல்லா பேசுகிறாரு. விஜய் சேதுபதி அண்ணா பண்ணலாம், ஆனால் ஃபஸ்ட்டு கமலஹாசன் அண்ணா பண்ணுற மாதிரி இப்போ யாரும் பண்ணுறது கிடையாது. ஐயோ, அவர் தான் பண்ணணுமே. நல்லா இதுதான். நல்லா தான் இருக்குது. ரொம்ப போரிங்காக இருந்தது. இந்த சீசன் கொஞ்சம் இதுவாக தான் போச்சுங்க. மற்ற சீசன் கூட கம்பேர் பண்ணால் இது கொஞ்சம் டம்மி தான். நல்லா இல்லை, பாருவால தான் எல்லாம் ரன் ஆச்சு. பாரு இல்லைன்னா பிக் பாஸ் இல்லை. மற்ற பிக் பாஸ் கம்பேர் பண்ணால் இது சீசன் 9 வந்து ஃபேர் கிடையாது.